எப்போ இந்த எஸ்ஐஆர் ஆரம்பித்ததோ அப்பொழுது கிட்டத்தட்ட 40 தற்கொலைகள் வரை நடந்திருக்குது. ஏகப்பட்ட பிஎல்ஓக்கள் வாக்காளர்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு தற்கொலையாக துர்ஜன் மாஜி அப்படிங்கிறவர் தற்கொலை பண்ணியிருக்காரு. ஏன் காரணம் அப்படின்னா, இந்த தற்கொலைக்கு அப்புறமாக முதல் முறையாக தேர்தல் ஆணையர் மீதும் மாநில தேர்தல் ஆணையர் மீதும் கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கு போலீஸ் ஸ்டேஷன். பேரா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்னு ஒரு இடத்துக்கு இவங்க ஹியரிங் கூப்பிட்டுருக்காரு. இங்க இவர் கிளம்பி போனதா அவங்க வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. ஆனா சில மணி நேரங்கள்ல ஊர் மக்கள் பார்த்து அவருடைய பாடி ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு சூசைடு சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் மீது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, இது இல்லீகல் ஆக்ட், ஹராஸ்மெண்ட் அண்ட் நாட் கோஆபரேஷன். அவ்வளவு ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு உதாரணமா ஒருத்தர் தான் உயிரை கொடுத்து இந்த உலகத்துக்கு, இந்த இந்தியாவிற்கு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இது அங்க ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் கிரவுண்ட்ல இந்த மாஜி இறந்த உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ்குமாரோட உருவ உண்மை எரிச்சிருக்காங்க. எங்கேயாவது தேர்தல் ஆணையரோட உருவ உண்மை எரிச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கும் அரசியலுக்கு தான் சம்பந்தம் உண்டா? அவரை எதுக்கு உருவ உண்மை எரிக்கணும்? அவ்வளவு தூரம் அங்க தீவிரமாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. இதை விட ரொம்ப மோசமான ஒரு மரணம் ககோலி சர்க்கார் அப்படிங்கிற ஒருத்தங்க மரணம். இவங்க வயசு 32. இவர் ஒரு பெண் தர்கனாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தன்னோட மொட்டை மாடியில தீ குளிச்சு இறந்துட்டாங்க. இவருடைய ஹஸ்பண்ட் சபூத் சர்க்கார் இங்க இருக்காரு. இவங்களோட சொந்த ஊர் டாக்கா, வங்கதேசம். கிட்டத்தட்ட 2010 முதல் இங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் குறித்த பயம் இருக்குது. அவங்கள திருப்பி நாட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ, தான் புருஷனை விட்டு தன் குழந்தைகளை விட்டு 2 குழந்தைகளை கவனிச்சுக்குவாங்கன்னு மட்டும் எழுதி வச்சுட்டு அவங்க இறந்துட்டாங்க. கைருல் ஷேக் 63 வயசு, குச்பிகார் மாவட்டத்தில் இருக்காரு. இவர் ஒரு சாதாரணமான விவசாயி. இவர் பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டு இருந்திருக்காரு. அவருக்கும் இதே தான், செய்தியாளர்கள் தான் கிட்டத்தட்ட மரண வாக்குமூலம் சாகுறதுக்கு முன்னாடி மருத்துவமனையில் படுக்கையிலிருந்து சொல்லியிருக்காரு. எனது பெயர் நீக்கப்பட்டு விடும் என்ற அச்சத்தில் நான் பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி பல பேர் மாரடைப்பால் இறந்திருக்காங்க, தீக்குளித்து இறந்துருக்காங்க. ஒரு 7-8 பேர் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் இறந்துருக்காங்க. நீ தப்பா 1,30,000 டெக்னிக்கல் கிழிச்சு நீ ஒரு வாரத்துல சிம்பிளா எழுதிட்டு போட்டுட்டு போயிட்டு. ஆமா, 8 பேர் ஒரு வாரத்துல இறந்திருக்கான். இதுல உன்னோட பங்கு தான் முக்கியமான பங்கு. இது நிறுவனமயமாக்கப்பட்ட கொலை. நீங்க சொன்ன குறிப்பிட்ட பேர்கள் எல்லாமே அதிகப்படியான இஸ்லாமிய. ஆமா, ஏனென்றால் அஸ்ஸாம்ல இவர்கள் குறிவைத்து தூக்கப்பட்டனர். ஒரு 3 பெண் குழந்தைகள். அவங்களுடைய அம்மா டிடென்ஷன் கேம்ப்ல. அவங்க 3 பிள்ளைங்களும் ஆனாதான் எனக்கு அது சொந்தக்காரங்க. அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பிள்ளைங்களையும் கொண்டுட்டா இந்த டாக்குமெண்ட், இந்த பிரச்சனை எல்லாம் தேவையே இருக்காது. எதுக்கு இந்த தொந்தரவுலாம்? இவ்வளவுக்கும் அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இவ்வளவு நாள் அது பக்கத்து ஸ்டேட்ல இருந்துச்சு, அது எந்திரிச்சு நீ நமக்கு வருது, நீ நம்மளே அது சாப்பிடுவோம், கடிச்சு ஸ்மெல்லும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வர்ற பதட்டத்துல தான் இத்தனை பேர் இறந்துருக்காங்க. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் தோழர் சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். வெஸ்ட் பெங்கால்ல கனாய் மஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தன்னோட தந்தையோட இறப்புக்கு காரணம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரும், அதேமாரி வெஸ்ட் பெங்காலோட தலைமை தேர்தல் ஆணையர் அகர்வால், இவங்க 2 பேர் தான் அவரோட அப்பாவோட இறப்புக்கே காரணம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது பேர் இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் ஞானேஷ்குமார் மேலேயும் அவங்க வெஸ்ட் பெங்கால் அதிகாரி மேலேயும் பதிவாயிருக்கிறதா நியூஸ்ல ரிப்போர்ட் ஆகப்படுது. என்ன பிரச்சனை அது? இவரோட இறப்புக்கும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் என்ன சம்பந்தம்? காரணம் இந்த எஸ்ஐஆர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எப்போ இந்த எஸ்ஐஆர் ஆரம்பித்ததோ அப்பொழுது கிட்டத்தட்ட 40 தற்கொலைகள் வரை நடந்திருக்குது. ஏகப்பட்ட பிஎல்ஓக்கள் வாக்காளர்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு தற்கொலையாக இப்போ நீங்க சொன்ன அந்த கனாய் மாஜி அவருடைய தந்தை துர்ஜன் மாஜி அப்படிங்கிறவர் தற்கொலை பண்ணியிருக்காரு. ஏன் காரணம் அப்படின்னா, இந்த தற்கொலைக்கு அப்புறமாக முதல் முறையாக தேர்தல் ஆணையர் மீதும் மாநில தேர்தல் ஆணையர் மீதும் கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டது போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் துர்ஜன் மாஜி கிட்டத்தட்ட வயசு 82. இந்தியா சுதந்திரம் அடையதுக்கு முன்னாடியே அவர் இங்க இந்தியாவில் இருக்கிறவர். அவரோட பேர் 2002 வாக்காளர் இதுல இருந்திருக்குது, ஓட்டர் லிஸ்ட்ல இருந்திருக்குது. அவங்க மனைவி சொல்றாங்க 2002 ஓட்டர் லிஸ்ட்ல இவர் பேர் இருந்தது. இதனால் வரைக்கும் அவர் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாரு. அது போக அவர்கிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்கவும் செய்யுது. ஆனால் தேர்தல் ஆணையத்தோட அந்த எலக்டர் ரோல், அவங்க ஒரு ரோல் வச்சிருக்காங்கல்ல, அந்த ரோல்ல இவருடைய பெயர் இல்லை. 2002 டேட்டாபேஸ் தேர்தல் ஆணையம் ரோல். ஓகே, அந்த ரோல்ல இவர் பேர் இல்லை. ஆனா இத்தனை வருஷமும் அவர் இங்கதான் இருக்காரு. அவரோட வயசு பாத்துக்கோங்க 82. இந்தியா சுதந்திரம் அடைறதுக்கு, அதாவது ஞானேஷ்குமார் இன்னைக்கு வாசிட்டு இருக்கிறது 1950 போட்ட சட்டத்துக்கு முன்னாடி இருந்து அவர் இங்க இருக்காரு. அவருடைய பெயர் அவரை கூப்பிடுறாங்க, ஹியரிங் நோட்டீஸ் கூப்பிட்டுருக்காங்க. 1,30,000 டிராஃப்ட் ரோல்ல ஒரு பேர் வந்துருச்சு. ஆனா 2002 ரோல்ல உங்க பேர் இல்ல, மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி ஹியரிங் கூப்பிடுறாங்க. ஆமா, மேப்பிங் இல்ல, அன்மேப்பிங்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க வாங்க உங்களை நிரூபிங்க அப்படின்னு இவர் கேட்கிறாரு. இதை கேட்டதுல இருந்து அவருக்கு 82 வயசு ஆளை வர சொல்றாங்க. ஆமா, அவரை வர சொல்றாங்க. அவர் அவரோட ஊரு சௌதாலா அப்படிங்கிற கிராமத்துல இருந்து அவர் காலையில் 8 மணிக்கு ரிக்ஷால கிளம்புறாரு. போறது எங்க அப்படின்னா, பேரா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்னு ஒரு இடத்துக்கு இவங்க ஹியரிங் கூப்பிட்டுருக்காரு. அங்க இவர் கிளம்பி போனதா அவங்க வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. ஆனா சில மணி நேரங்கள்ல
ஊர் மக்கள் பார்த்துட்டு அவருடைய பாடி வந்து ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்குது, அவர் ஒரு சூசைடு நடந்திருக்குதுன்னு அவர் சொல்றாங்க. அதனை தொடர்ந்து அவருடைய பையன் நீங்க சொன்ன கனாய் மாஜி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான வரி என்ன அப்படின்னா, அவர் சொல்ற, ஏன்னா சாதாரணமான தற்கொலை ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டு போனாங்களா, அப்படி எடுக்க முடியாது. 82 வயசான ஒரு முதியவர் வந்து இறந்திருக்காரு. அனாரா அப்படிங்கிற ரயில்வே ட்ராக் பக்கத்துல அவருடைய பாடி கிடந்திருக்குது. அது தொடர்ந்து அவரோட ஃபாதர் வந்து செவரல் மென்டல் ஸ்ட்ரெஸ், ஃபியர் அண்ட் ஹியூமிலேஷன் following the omission of his name by the election commission and harassment by the EC election commission. இதுதான் வந்து அவருடைய பையன் வந்து கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட். அதாவது மிகுந்த மன உளைச்சலா இருக்காது, ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அவருக்கு. எதனால அப்படின்னா, தன்னுடைய பெயர் வந்து தேர்தல் ஆணையம் வந்து நிராகரிச்சு என்னை வந்து ஹியரிங்காக நோட்டீஸ் கொடுத்து கூப்பிட்டுருக்குது. இது அவரால் தாங்க முடியல. இது தாங்க முடியல அப்படிங்கிறது வந்து சாதாரணமானது இல்லை. ஏன்னா அவர் இத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு வந்திருக்காரு. அவரை வந்து நீ இந்திய குடிமகனே இல்லை, நீ ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவனே இல்லை அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இல்லைன்னு சொல்றது ஒண்ணு, ரெண்டாவது அவங்க அதை அரெஸ்ட் பண்றது தானே. ஆமா, அவங்க இதையும் சொல்லிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க எலெக்ஷன் கமிஷன் மீது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இது வந்து இல்லீகல் ஆக்ட், ஹராஸ்மெண்ட் அண்ட் நான் கோஆபரேஷன். எங்களுக்கு ஒத்துழைக்கும் இல்லை. 82 வயசால நீ வந்து ஆஃபீஸ் கூப்பிடுத, ஹியரிங் ஆஃபீஸ்க்கு நீ வந்து கிரவுண்ட்ல வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம், இல்ல இவர் இத்தனை வருஷமா இருக்காரு, இது எப்படின்னு சாத்தியமா இருக்குன்னு பார்க்கலாம். நீ டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலையான்னு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க. இது எதுவுமே இல்லை, இல்லீகல் ஆக்ட். இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உதாரணமா ஒருத்தர் வந்து தான் உயிரை வந்து கொடுத்து இந்த உலகத்துக்கு, இந்த இந்தியாவிற்கு, தலைமை தேர்தல் அதிகாரிக்கு, மோடிக்கு, அமித்ஷாக்கு எல்லாத்துக்கும் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இது அங்கே ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு உதாரணமா அதை எடுத்துக்கலாம். ஆனா அதே நேரத்தில் அவருக்கு நீதி என்ன அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய மகன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் புக் பண்றாரு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்வர்ட் ஆகி அந்த கம்ப்ளைண்ட்ல இவங்க பேரே குறிப்பிடுறாரு. ஆமா, தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமாரும், அப்புறமா பெங்காலோட தேர்தல் அதிகாரி, பெங்கால் மாநில தேர்தல் ஆணையர் இருக்கார்ல அகர்வால், இவங்க 2 பேர் தான் இதுக்கு முக்கிய காரணம். அவங்க தானே பொறுப்பு. இவங்க தானே மெடல் குத்திப்பாங்க எலெக்ஷன் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம். இந்த இறப்பு வந்து வெறுமனே டிஎம்சி வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கல. டிஎம்சி தொடர்ந்து வந்து மம்தா பானர்ஜி வந்து தொடர்ந்து அறிக்கைகள் விடுறாங்க, தொடர்ந்து வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கிரவுண்ட்ல வந்து இந்த மாஜி இறந்த உடனடியாக வந்து எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ்குமாரோட உருவமை எரிச்சிருக்காங்க. எங்கேயாவது தேர்தல் ஆணையரோட உருவமை எரிச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கும் அரசியலுக்கு தான் சம்பந்தம் உண்டா? அவரை எதுக்கு ஒரு கட்சிக்காரங்களோட வந்து உருவமை எரிக்கணும்? ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு தூரம் அங்க வந்து தீவிரமாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருக்குது. மம்தா பானர்ஜி தலைமையில் இந்தியா கூட்டணியின் சார்பா பெரிய ரேலிலாம் வெஸ்ட் பெங்கால்ல வந்து எஸ்ஆருக்காக நடத்தப்பட்டது. ஆமா, அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, வை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேள்வி என்னன்னா, அங்க வந்து டேட்டா ஆப்ரேட்டிங் பண்றதுக்காக வெளியில இருந்து ஒரு 1000 பேரை நீ வந்து உள்ள கொண்டு வராங்க. யாரு? தேர்தல் ஆணையம். அது தேர்தல் ஆணையம் ஃபுல் ரைட்ஸ் எடுத்துக்கிறதுல, எதனால நான் தான் நடத்துவேன் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அதுக்கு பவர் இருக்குது, பண்றாங்க. ஆனா மம்தா பானர்ஜி கேட்கறாங்க, சஃபிஷியன்டான ஆட்கள் இருக்கும்போது எதுக்கு மறுபடியும் 1000 பேரை எடுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. ஆக இங்க வந்து பெங்கால்ல வந்து கிட்டத்தட்ட அவங்க முடிவு பண்ணியே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜியும் கடுமையாக எதிர்க்கிறார்கள். டிஎம்சி கட்சியினரும் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஒவ்வொரு இழப்புக்கும் வந்து அங்க போய் லோக்கல்ல இருக்கிற டிஎம்சி லீடர்ஸ் போய் பேசுறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதே நேரத்துல பிஜேபி வந்து என்ன சொல்றேன்னா, இது வந்து டிஎம்சி வந்து தவறாக மிஸ்லீட் பண்ணுது, மக்களை வந்து பயப்படுத்துது அப்படிங்கிறாங்க. அதாவது மம்தா பானர்ஜி பேசியோ, இல்ல அபிஷேக் பானர்ஜி பேசியோ, இல்ல வேற எந்த டிஎம்சி லீடர் பேசியோ, மகுவா மைத்ரா பேசியோ மக்கள் யாரும் தற்கொலை போகல. தற்கொலை செய்தவன் எல்லாம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ் வந்து என் வீட்டை, என் பிள்ளைங்களை அனதையாக்கணும்னு பயமா இருக்குது, இனி இந்த நாட்டை விட்டு வெளியில தள்ளிடுவோம்னு பயமா இருக்குது அப்படின்னு தான் உயிரை மாச்சிருக்கான். இப்போ இதுக்கு பொறுப்பு யாரு? என்ஆர்சி எஸ்ஐஆர்னு கொண்டு வந்துட்டு இருக்கிற ஒன்றிய அரசும் இந்த தேர்தல் ஆணையமுமா, இல்ல மம்தா பானர்ஜியா? ஒரு ஸ்டேட் லெவல்ல அவங்க சூசைட் பண்ணியிருந்தா நீ அதை வச்சு பாலிடிக்ஸ் தானே பண்ணியிருப்ப. இவங்க தான் காரணம் அப்படின்னா நீலா விளாண்டுருப்ப. ஆனா மொத்த வேலையும் செஞ்சுக்கிட்டு கூடுதலாக மாநில கட்சிகள் மீது பழிய போட்டுட்டு இவங்க வந்து தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. திசை திருப்புற வேலை இவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து எங்க வச்சிடுறீங்கன்னா, அந்த திருநாவல் காங்கிரஸ் 10 பேர் இப்போ எலெக்ஷன் ஆஃபீஸரை சந்திச்சாங்களே, அந்த இடத்துல வச்சுருங்க, முன்னாடியே பின்னாடியே. ஓகேங்க, முடிச்சு விட்லாங்க, போதுங்க, 20 நிமிஷம் வந்தோம். இதை பற்றி இசிஐ வந்து, ஆனால் இது ஒரு ஃப்ராடலண்ட்டு, இது வந்து இப்போ ஒரு உண்மை கிடையாது, இது வந்து எங்கள் வேலையை வந்து நிப்பாட்டுறதுக்காக ஜோடிக்கப்படுறது, இதெல்லாம் இல்லை, இது கொலைகளுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இது இந்த கொலைகளுக்கு இவரே தான் சொல்லியிருக்காரு, அகர்வாலே தான் சொல்லியிருக்காரு. அவர் சைட்ல இருந்து அவர் சொல்லிட்டு போட்டோம். ஆனா அதே நாள்ல இன்னொரு தற்கொலையும் நடந்திருக்குது. அவர் வந்து ஜமாத் அலி அப்படின்னு ஹவுராங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். ஆமா, ஹவுரா பிரிட்ஜ் கல்கத்தால, அதுதான் கேபிட்டல். ஹவுரால வந்து ஜமாத் அலி அப்படிங்கிறது வந்து
இதே மாதிரி அவரும் வந்து அங்க வந்து ஒரு ஹியரிங் நோட்டீஸ் கிடைத்த சில மணி நேரங்கள், அதாவது அவருக்கும் வந்து 2002 அவங்க வச்சிருக்க எலெக்ஷன் கமிஷனுக்கு டேட்டா பேஸ்ல உங்க பேர் இல்ல, இப்ப நீங்க கொடுத்துருக்க ஃபார்மும் அதுவும் மேட்ச் ஆகல, மேப் பண்ண முடியல, நீங்க வந்து நேர்ல ஆஜராகணும், அவருக்கு ஒரு ஹியரிங் நோட்டீஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1,30,000 பேருக்கு இந்த ஹியரிங் நோட்டீஸ் போயிருக்குது. வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் இந்த மாதிரி பல பேர் வந்து மாரடைப்பால இறந்துருக்காங்க, தீக்குளித்து இறந்துருக்காங்க. ஒரு 7-8 பேர் இந்த ஒரு வாரத்துல மட்டும் இறந்துருக்காங்க. ஜாகிர் மால் உலுபெரியா ஹவுரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வயசு 30 தான் அவருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட தினக்கூலி. அவர் வந்து தன் வீட்டுல தூக்கில் தொங்கி இறங்கியிருக்காரு. அதுக்கு காரணம் அவங்க உறவினர்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்களா, 2002 பட்டியலில் இடம்பெறாததால் ஏற்படும் விளைவுகளை பற்றி அஞ்சுவதாக அவர் குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. அதனாலே அவர் வந்து பேர் என்ன சொன்னீங்க? அவர் பேர் வந்து ஜாகிர் மால், வயசு 30. இவர் வந்து இறந்தவரோட அதிகாரப்பூர்வ ஆவணங்களை ஒண்ணுல எழுத்துப்பல இருக்கிறா பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் அவர் கடும் மன உளைச்சல் காலியா இருக்காரு. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. அதில் மிகப்பெரிய பின்னாடி இருக்குது, அதை நம்ம பின்னாடி சொல்கிறோம். அதற்கப்புறமா 2வது ஆள் வந்து ஹசினா பேகம், ஹூக்லி அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க வந்து எஸ்ஏஆர் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மாரடைப்பால இறந்துருக்காங்க நவம்பர் 2ஆம் தேதி. அவங்களும் இதே மாதிரி குடும்ப 2002 லிஸ்ட்டில் வந்து பேர் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டதை அவங்க குடும்பத்தில் வந்து பதிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷேக் சிராஜுதீன் காந்தபாணி கிழக்கு மிட்னாப்பூர்னு ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து இதே 2ஆம் தேதி அடையாளம் வந்து தனது தந்தையின் பெயரில் உள்ள முரண்பாட்டை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த போது மரணப்பால் இருந்தது. அவங்க அப்பாவோட இதுல வந்து பேர் இல்லை, ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது மாரடைப்பால அவர் இறந்திருக்காரு. இதை விட ரொம்ப மோசமான ஒரு மரணம் ககோலி சர்க்கார் அப்படிங்கிற ஒருத்தவங்க மரணம். இவங்க வயசு 32. இவர் வந்து ஒரு பெண் டர்கனாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தன்னோட மொட்டை மாடியில தீக்குளிச்சு இறந்துருக்காங்க. இவருடைய ஹஸ்பண்ட் வந்து சபூத் சர்க்கார் இங்க இருக்காரு. இவங்களோட சொந்த ஊர் வந்து டாக்கா, வங்கதேசம். கிட்டத்தட்ட 2010 முதல் இங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த எஸ்ஏஆர் குறித்த பயம் இருக்குது. அவங்கள திருப்பி நாட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ, தான் புருஷனை விட்டு தன் குழந்தைகளை விட்டு 2 குழந்தைகளை கவனிச்சுக்கோங்கன்னு மட்டும் எழுதி வச்சுட்டு அவங்க இறந்துட்டாங்க. பிமல் சந்திரா இவங்க வந்து பூர்மா பத்மானை சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளி. 51 வயசு ஆயிருக்குது. இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம தமிழ்நாட்டில் அக்டோபர் 31ஆம் தேதி இறந்துருக்காங்க. ஆனால் அவருடைய குடும்பத்தினர் அவர் வந்து அடிக்கடி இந்த எஸ்ஐஆர், என்ஆர்சி இதை குறித்து அடிக்கடி பேசி அந்த மன உளைச்சல்ல தான் அவர் வந்து இறந்து போனதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையும் வந்து இது இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்னா பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹகதீஸ் மஜும்தார், அவருக்கு வயசு 95. நம்ம முதல்ல பார்த்தோமே மாஜி, அவரை விட இவர் வயசுல மூத்தவர். இன்னும் சொல்ல போனா சுதந்திர போராட்டத்தோட கலந்துருக்கலாம், யாருக்கு தெரியும். என்ன வயசு? 95 வயசு. இவருக்கும் இதே மாதிரி தான் தூக்குல தொங்கி இறந்துருக்காரு. நான் வங்களாதேசத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுமோன்னு பயத்துல வந்து அவர் இறந்ததா அவருடைய வீட்டுல வந்து கவலை. அவர் பேரும் 2002 பேர் லிஸ்ட்ல இல்ல. காவல்துறை கண்காணிப்பு பேர் அமன்தீப் இயற்கைக்கு மாறான மரணம் என்பதை உறுதிப்படுத்தி எஸ்ஏஆர் மீதான பயமே தற்கொலைக்கு காரணம் என்றார். எந்த குறிப்பும், அதாவது டைரி குறிப்புலாம் எதுவும் எழுதல. ஆனா அவரும் வந்து எஸ்ஏஆர்னால தான் இறந்திருக்காரு. அப்புறமா கைருல் ஷேக் 63 வயசு, குச்பிகார் மாவட்டத்தில் இருக்காரு. இவர் வந்து ஒரு சாதாரணமான விவசாயி. இவர் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டு இருந்திருக்காரு. அவருக்கும் இதே தான். அவர் வந்து செய்தியாளர்களிடம் கிட்டத்தட்ட மரண வாக்குமூலம் சாகிறதுக்கு முன்னாடி மருத்துவமனையில் படுக்கையில்னு சொல்லியிருக்காரு. எனது பெயர் நீக்கப்பட்டு விடும் என்ற அச்சத்தில் நான் பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது என்னன்னா குடியுரிமையை பறிக்கக்கூடிய அந்த பயத்தினாலதான் இவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரிலாம் செய்றாங்க. அப்புறமா பிரதீப் கர், வடக்கு கர்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல 57 வயசு இவருக்கு. இந்த பிரதீப் கர் வந்து 57 வயசுனாலு இவர் வந்து தன்னோட டைரியில வந்து என்ஆர்சி குறித்து எனக்கு பயம் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அவரும் வந்து தன்னுடைய அறையில தூக்குல தொங்கி இறந்துருக்காரு. ஸோ இந்த எஸ்ஐஆர், என்ஆர்சி இது குறித்த பயத்துல தான் இவரும் வந்து இறந்துருக்காரு. இதை பத்தி வந்து முதல்வர் மம்தா பானர்ஜி வந்து ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அப்போ இது வந்து மம்தா பானர்ஜி வந்து இது வந்து பயங்காட்டுது இவங்களை அப்படின்னு. ஆனா உல்டாவா ஈஸியா என்ன சொல்லுது, நீங்க தேவையில்லாத அச்சத்தை வந்து பொதுமக்களுக்கு மத்தியில நீங்க விதைக்கிறீங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலி இவங்க சொல்றது ரியாக்ஷன், யாரு மம்தா பானர்ஜி பண்றது, அவங்க எடுக்கிறது ஆக்ஷன். ஆக்ஷனுக்கு தான் இவ்வளோ ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்குது. மம்தா பானர்ஜி முதல்வர் அவர்களே இது குறித்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. எஸ்ஐஆருங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படிங்கிறதுக்கு இத்தனை உயிரிழப்புகள் நடந்தும் தேர்தல் ஆணையருக்கும் வந்து புத்திக்கு உரைக்கல, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் புத்திக்கு உரைக்கல, நாட்டு மக்கள் நமக்கும் வந்து நாம 2 பேர் 4 பேர் பேசுறதுக்கான அதுல மொத்த மக்களுக்கும் உணரணும்ல, அந்த உணர்ச்சி இன்னும் வரல. இன்னும் எத்தனை உயிரை இந்த எஸ்ஐஆர் சோர் வந்து காவு வாங்க போதோ தெரியல அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு வாரத்துல மட்டும் 8 பெங்கால்ல, வெஸ்ட் பெங்கால்ல இது வரைக்கும் மொத்தம் எவ்வளவு பேர் இந்த மாதிரி பிஎல்ஓஸ்னு நிறைய தற்கொலை அங்க கேள்விப்பட்டோம். மக்களும் இந்த மாதிரி பட்சத்துல தற்கொலை செஞ்சு, வாக்காளர்கள், பிஎல்ஓக்கள் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 40 பேர்.
இதை மொத்தமும் எடுத்துட்டு அவருடைய எம்பி மகுவா மைத்ரா மற்றும் ஓப்ரைன் இவங்கெல்லாம் சேர்ந்து டெல்லியில போய் திரிணாமுல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக எல்லாமே பெங்கால்ல தானே இது நடக்குது. அதிகமா தற்கொலைகள் இதெல்லாம் வந்து பெங்கால்ல தான் நடந்தது. அவங்க இதை எடுத்துட்டு ஒரு கம்ப்ளைண்டாவே ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து டெல்லியில இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் வந்து பதிவு பண்றாங்க. ஆனா அவங்க வந்து நீங்க வந்து மிஸ்லீட் பண்றீங்க மக்களை அப்படின்னு திருப்பி இவங்க மேல வந்து பலியப்பட்டிருக்காங்க. ஆமா, அதாவது வேற இதெல்லாம் பேசிட்டு போயிடலாம், சோஷியல் மீடியால எதனா பேசிட்டு போயிடலாம். ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து போய் கொடுக்குறேன்னா அது உண்மைத்தன்மை இல்லாம கொடுக்க முடியாதுல்ல. அதை விசாரிக்கணும். ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ற மனப்பான்மையே இல்லை. நான் சர்வாதிகாரமான ஒரு மனப்பான்மையில தான் வந்து தேர்தல் ஆணையம் நடந்துட்டு இருக்குது. சுதந்திரமான ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்புங்கிறது வேற. இவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு சர்வாதிகாரம் இருக்கு, என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 10 பேர் ஒன்னா போய் அங்க போய் கேட்டுக்கிறாங்க. அதற்கும் அவங்க வந்து இந்த மாதிரி பதில் சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம திரிணாமுல் காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரி அபிஷேக் பானர்ஜி அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் நம்ம ஞானேஷ்குமாரையே நேரடியாக பார்த்து பேசியிருக்கார். இது குறித்து பேசிய பொழுது ஞானேஷ்குமார் மிகவும் கடுமையாக கோபமாக பேசியிருக்காரு. அப்போ அபிஷேக் பானர்ஜி வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு, நீங்க வந்து பரிந்துரைக்கப்பட்டவர், நாங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, எங்க பவர் உங்களுக்கு தெரியல, நீங்க ரொம்ப இந்த மாதிரி அக்ரிசிவ் பேசுறது சரியில்லைன்னு அபிஷேக் பானர்ஜி வந்து அங்கேயும் பதிவு பண்ணிட்டு வெளியிலே வந்து பத்திரிகையாளர்கிட்ட பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல அது அதுவும் கேட்டிருக்காருல, நீ இதை மறுக்கிற அப்படின்னா உங்களுக்கு தைரியம் இருந்தா நாங்க நடந்த ஃபுட்டேஜை வந்து வெளியே. ஆமா, இந்த அங்க பேசினது இது எல்லாமே நீ வந்து ஃபுட்டேஜ் நீ வெளியில விடு அப்படின்னு அபிஷேக் பானர்ஜி வந்து அங்க பதிவு பண்றாரு. ஆக தேர்தல் ஆணையம் வந்து அதையும் ஞானேஷ்குமார் தான் சொல்றாரு. ஆமா, ஒண்ணு இந்த விஷயத்த சரியா நடத்துறதுக்கு வக்கு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, இது இல்லைன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இருக்கணும். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் மனிதர்கள் மீது மக்கள் மீதான ஒரு அக்கறை இருக்கும்ல, ஒரு கருணை இருக்கும்ல. அந்த அடிப்படையிலாவது இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, இத்தனை பேர் வந்து பரிதவிக்கிறாங்க, இத்தனை பேர் வந்து அலைக்கழிக்கப்படுகின்றனர், இதுக்கு இவ்வளவு அவசரம் தேவையில்லை அப்படின்னாவது யோசிச்சு ஒரு முடிவெடுக்கணும். ஆனா இது எதற்குமே அவர்கள் வந்து சரிபட்டு வராம உல்டாவா கூடுதலாக இன்னொரு சாஃப்ட்வேரை இறக்கி மேப்பிங் பண்றது, பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை மறுபடியும் யூஸ் பண்ணி இங்க அதுல என்ன தில்லுமுள்ளு சாஃப்ட்வேர் மூலியமா இது பண்ணதுல தானே 1,30,000 வந்து டெக்னிக்கல் கிளிச்சிங்ன்றது தானே அவங்க மறுபடியும் தேர்தல் ஆணையமே கொடுத்துருக்காங்க. நீ வந்து தப்பா வந்து 1,30,000 டெக்னிக்கல் கிளிச்சு நீ வந்து ஒரு வார்த்தையில சிம்பிளா எழுதிட்டு போட்டுட்டு போயிட்டு அவங்க எல்லாம் ஜெனுவின் ஓட்டர்ஸ் தான். ஆனா அவங்க தப்பா நோட்டீஸ். ஆமா, இதுல வந்து எத்தனை பேர் வந்து உடனடியாக இதை பார்த்து அவன் பரிதவித்து அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பான்ல, அது உன்னால திருப்பி வாங்க முடியுமா? திருப்பி கொண்டு வர முடியுமா? அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? 8 பேர் ஒரு வாரத்துல இறந்துருக்கான். இதுல உன்னோட பங்கு தான் முக்கியமான பங்கு. நீ டெக்னிக்கல் கிளிச்சு இல்லாமலேயே, டெக்னிக்கல் கிளிச்சை விடுங்க, அதாவது நடக்கலாம், இது வந்து மேனுவல் பிரெயின் கிளிச்சு, அவனோட புத்தியில இருக்கிற கிளிச்சில இருந்து இவ்வளவு நடந்துட்டு இருக்குது. இதுக்கு மூலம் என்ன பிரச்சனை? அது அந்த டெக்னிக்கல் கிளிச்சுனா என்ன சாஃப்ட்வேர்? அதை சொல்லுங்க. இங்க வந்து இதற்கு முன்னாடி டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து 2018 இருந்து 2023 வரைக்கும் அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 2023 வந்து இந்த சாஃப்ட்வேரை கேம்பெயின் மோட்ல இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. கேம்பெயின் மோட் அப்படின்னா 100% இது உறுதியானது, இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவங்க வந்து பீகார்ல வந்து இதை பயன்படுத்தல. இதை வந்து த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வந்து பீகார்ல போய் அங்க இருக்கிற 4 முக்கியமான தேர்தல் அதிகாரிகள்கிட்ட பேசி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ரெக்கார்டை வச்சுட்டு பிரசாந்த் பூஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அஃபிடவிட் போடுறாரு. உங்க டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் 14 லட்சம் பேரை கண்டுபிடிச்சிருக்கான். அதுல ஒரு 3.5 லட்சம் பேர் அக்யூரேட்டா பொருந்தது, டூப்ளிகேட்னு பொருந்ததுங்கிறான். இதை நீயே பண்ணிருக்கலாமே, இதை பண்ணாம 14 லட்சம் ஓட்டு வந்து இப்போ வந்து அனதையான போச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் வந்து அது வந்து அக்யூரேசியே கிடையாது, சரி கிடையாது, டிஃபெக்டிவ், நாங்க இதை வர்ற 12 மாநில இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல இதை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டு அதுல இருந்து நவம்பர் 24 சொன்ன 8வது நாள்ல இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து பிஎல்ஓ அப்ளிகேஷன்ல பயன்படுத்துறத இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வந்து நேரடியாகவே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அவங்க நடத்துற ஹையர் அஃபீஷியல் மீட்டிங்லேயும் இவங்க உள்ளூர புத்திசாலித்தனமா கலந்துக்கிட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு அவன் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த சாஃப்ட்வேரால தான் இங்க இத்தனை பேருக்கு பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னா ஒன்று அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தாம இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து கரெக்டா பயன்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இது போக இது இல்லாம மேப்பிங் பண்றதுக்காக இன்னொரு சாஃப்ட்வேரை இறக்கிருக்காங்க. இதுவெல்லாம் வந்து பிஎல்ஓக்களுக்கு திடீர்னு அந்த இதுல வந்து அப்டேட் ஆகுது. அவங்களோட அப்ளிகேஷன் வச்சிருக்காங்களா, எல்லாம் அப்டேட் பண்ணும்போது இதுல இருந்து புதுசா இன்னொரு ஒன்று அப்டேட் ஆகுது. இது அவங்களுக்கு வந்து ரீவெரிஃபிகேஷனுக்காக போய் பாருங்க அப்படின்னு திடீர்னு சொல்லுது. யூபியில் இருக்கிற ஒரு பிஎல்ஓ வந்து சொல்றாரு, நான் எல்லா வேலையும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன், இப்போ வந்து ரீவெரிஃபிகேஷன் சொல்லி மேப்பிங் ரீவெரிஃபிகேஷன்ன்றது 2002 டேட்டா பேஸ்ல இது சிங்க் ஆகும். ஆமா, 2002 இப்போ நான் கொடுத்த ஃபார்ம்ல நான் கொடுத்துருக்கிற எனுமரேஷன் ஃபார்ம் அதை தேர்தல் ஆணையர்கிட்ட போகுது, பிஎல்ஓ கிட்ட போகுது. நான் கொடுத்த ஃபார்ம்ல இருக்கிற டீடைலும் 2002 டேட்டா பேஸ் அவங்க கிட்ட இருக்க டீடைல் இருக்கிறதும் ஒத்து போதா? ஆமா, ரீவெரிஃபிகேஷன் அது ஒத்து போலனா மேப் ஆகல. ஆமா, இவங்க அன்கலெக்டபிள் அப்படின்னு கொடுக்குறாங்க, இல்ல ராங் கொடுக்காங்க. ஈவன் ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஒருத்தரை டிலீட் பண்ணணும் அப்படின்னா 15 நாள் உங்களுக்கு வந்து
செக்ஷன் 21 சொல்லுது 15 நாள் வந்து அவங்க டைம் கொடுக்கணும், சம்மந்தப்பட்ட நோட்டீஸ் கொடுக்கணும், அவர் திருப்பி பதிலளிக்கிறதுக்கு 15 நாள் டைம் கொடுக்கணும்லாம் சொல்லுது. இங்கே வந்து பிஎல்ஓவே நினைச்சா வந்து இந்த விஷயத்த பண்ற அளவுக்கு இவங்க வந்து எந்தவித கைட்லைனுமே கிடையாது. ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க, இந்த ப்ராசஸ் பண்ண போறீங்கன்னா இந்த டீடூப்ளிகேஷனை வந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி பிஎல்ஓக்களுக்கு அந்த கைட்லைன் கிடைக்கும்? எந்த கைட்லைனுமே கிடையாது, எந்த ப்ரோட்டோகாலும் கிடையாது. சரி, இதை வந்து நீங்க பார்லிமெண்ட்ல சொன்னீங்களா, இல்ல சுப்ரீம் கோர்ட்ல சொன்னீங்களா, இல்ல பொதுமக்களுக்கு வந்து இப்போ இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம், இதெல்லாம் இருக்கும், இதை வந்து நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது அறிவிச்சாங்களா? எந்த அறிவிப்பும் இல்லை. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுங்க, சர்வாதிகாரமான ஒரு மனப்பான்மையில யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மனப்பான்மையில இவர் வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியாதுன்னு பெங்காலோட தேர்தல் அதிகாரி வந்து அப்படிலாம் நீ வந்து பதிவு பண்ண முடியாது, எங்க மேல வந்து கேஸ் போட முடியாது, இந்த காலகட்டத்தில் நாங்கள் என்ன செய்யறோமோ அதற்கு எதிராக எந்த குற்றவியல் வழக்கும் எங்கள் மேல் பதிவு பண்ணப்படாது, இதற்காகவே 2023 ஒரு சட்டம் திருத்தப்பட்டது அப்படின்னு அதை கோட் பண்ணி காட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீதி கிடைக்கும், எப்படி நியாயம் கிடைக்கும்? அதாவது தேர்தல் அதிகாரிகள் மீது எந்த ஒரு குற்ற வழக்கோ இல்ல அவங்க துறை ரீதியான எந்த வழக்குமே எதையும் போட முடியாது, இம்யூனிட்டி, அப்படி ஒரு இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டை வந்து கொண்டு வந்தது நமது மோடி, அமித்ஷா இவங்க தான். இதுக்கு முன்னாடி எப்படி கிடையாது, ஆனா 2023 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க அதை கரெக்டா யூஸ் பண்றாங்க. இதை இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்குனால நீ மேல எஃப்ஐஆர் கிட்டத்தட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு தேர்தல் அதிகாரி போலீஸ்க்கே வந்து இதை சொல்லிருக்காங்க, நீங்க வந்து என் மேல கேஸ் போட முடியாது, போட்டேன்னா அதோட கான்சிக்வன்ஸை நீ வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து கிட்டத்தட்ட மிரட்டல் மாதிரி தான். இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வந்து இந்த டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ஏதாவது அறிவிப்பு வந்ததா இல்லையா அப்படின்னு பீகார்ல கேட்கும் பொழுது அங்க இருக்கிற தேர்தல் அதிகாரி என்ன சொன்னாருன்னா, இப்போ வந்து தேர்தல் நடத்தை விதிகள்லாம் நடைமுறையில் இருக்கு தெரியும் தானே, ஸோ கவனமா பப்ளிஷ் பண்ணு அப்படின்னு மிரட்டிருக்காப்புல. இப்போ இவர்களுக்கு ஒரு அதிகார மீறலை வந்து இவங்களாவே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதோட நீட்சி, அதோட விளைவுகள் வந்து என்னன்னா, வெறும் அதிகாரம் அவங்க அடையிறது மட்டும் இல்லை, அதிகாரம் இல்லாத சாதாரண பாமர மக்கள் தொடர்ந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க, மாரடைப்புல இறந்துட்டு இருக்காங்க. இந்த தற்கொலைகள் நடக்குது இருக்குல்ல வெஸ்ட் பெங்கால், இது ரெண்டா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது இதுல வாக்காளர் பட்டியலில் பேர் வரலன்னா தற்கொலைக்கு போற அளவுக்கு மற்ற மாநிலங்கள்ல எதுவும் நடக்கிறது இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, இங்க நடக்கிற தற்கொலைகள்லாம் வெறும் வாக்காளர் பட்டியல பேர் வரலன்றதுல எனக்கு குடியுரிமை கிடைக்காம போயிருமோன்ற அச்சத்துல நடக்கிறதா குறிப்பிடுறாங்க எல்லாருமே. வெறும் பேர் இல்லைன்றதுல அதை தொடர்ச்சியா எனக்கு வந்து குடியுரிமை இல்லாமல் போயிருமோ, என் குடும்பத்துக்கு இல்லாமல் போயிருமோ, அந்த அச்சம் தான் அவங்களுக்கு அதிகப்படியில் வெளிப்படுது. ஏன் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறவங்களுக்கு இந்த குறிப்பான அச்சம் மற்ற மாநிலங்கள் இல்லாதது ஏன் இவங்களுக்கு இருக்கு? ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கிற இடம் அப்படியான ஒரு இடம். ஒன்று பங்களாதேஷ் பார்டர், இன்னொன்று அதோட அடுத்த ஸ்டேட், பக்கத்து ஸ்டேட் வந்து அஸ்ஸாம். அஸ்ஸாமில் தான் வந்து என்ஆர்சி வந்து முழுமையாக செயல்படுத்தப்பட்டது. முழுக்க பிஜேபி வந்து அங்கே குடியுரிமை உனக்கு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி பல்லாயிரம் மனிதர்களை, நம்மளோட இந்திய குடிமக்களை டிடென்ஷன் கேம்பில் தூக்கி போட்டாங்க. இது வந்து கண்ணு முன்னாடி நடந்திருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில், இப்போ கேரளாவில் நடந்திருந்தா நமக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை குறித்த வீடியோக்கள், அதை குறித்த ஃபோட்டோக்கள் அது நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஆந்திராவில் நடந்திருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு இதை பற்றி எவ்வளோ தெரியும்? டிடென்ஷன் கேம்புங்கிறது இந்த பிரச்சனையோட தான் நம்மளே கூர்ந்து பார்க்குறோம். அப்போ அங்கே அப்படி கிடையாது. பெங்காலுக்கு பக்கத்தில் அஸ்ஸாம். பெங்காலும் இதே மாதிரி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வந்து அமித்ஷா, சுமந்த் அதிகாரி, அங்க இருக்கிற பிஜேபி லீடர்ஸ் ஒவ்வொருத்தருமே வந்து இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இங்க ஊடுருவிட்டாங்க, பங்களாதேஷ் ஊடுருவிட்டாங்க, இவர்கள் எல்லாம் 3D பண்ணணும், அதாவது டிலீட் பண்ணணும் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து, அப்புறமா டிடென்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் டிபோர்ட் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் கூட 1 கோடி இங்க வந்து பங்களாதேசியர்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சுமந்த் சொன்னார். அதுக்கப்புறம் தான் 54 லட்சம் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து டிலீட் இல்லை அப்படின்னு வரப்போ இதுக்கு வந்து மம்தா பானர்ஜி வந்து பதில் சொல்றாங்க, 54 லட்சம் பேர் தான், நீ என்னமோ 1 கோடிலாம் சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு. அப்போ இங்க வந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கல. நீங்க இறந்து போனவர்களை பாத்தீங்கன்னா அத்தனை பேர்ல அதிகம் பேர் முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, தற்கொலை பண்ணவர்கள் எல்லாம். காரணம் வந்து நீங்க சொன்ன குறிப்பிட்ட பேர்கள் எல்லாமே அதிகப்படியான இஸ்லாமிய. ஆமா, ஏனென்றால் அஸ்ஸாம்ல வந்து இவர்கள் குறிவைத்து தூக்கப்பட்டனர். நான் இது சம்பந்தமா சில ஸ்டோரிஸ் தேடும் பொழுது ஒரு 3 பெண் குழந்தைகள், அவங்களுடைய அம்மா வந்து டிடென்ஷன் கேம்ப்ல, அவங்க 3 பிள்ளைங்களும் அனாதை எனக்குதுங்க. அது சொந்தக்காரங்க அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அந்த பிள்ளைங்களையும் கொண்டுட்டா இந்த டாக்குமெண்ட் இந்த பிரச்சனைலாம் தேவையே இருக்காத, எதுக்கு இந்த தொந்தரவுலாம்? இவ்வளோத்துக்கும் அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இவங்களுக்கு ஏதோ ஏல தான் ஆரம்பிச்சது பேர், இந்த பேருக்கு பதில் இந்த பேருக்கு நோட்டீஸ் வந்துச்சு, அதில் ஒரு பிரச்சனை, அவங்கள கூட்டு போயிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு வந்து தனியாக வச்சிருக்காங்க. இதற்காக அரசு வந்து பணம் செலவழிக்குது, டிடென்ஷன் கேம்புக்கு, அவங்கள கூட்டு வர்றதுக்கு, காவல்துறைக்கு, சிஆர்பிஎஃப்க்கு, சிஎஸ்எஃப்க்கு, இப்படி அவங்க வந்து
கவர்மெண்ட் வந்து பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கு. அதாவது இவங்க டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் இன்னொரு டாக்குமெண்ட்லயும் பேர் வித்தியாசம், பேர் பிரச்சனை ஆகி கூட வந்து அதுக்காக தான் அந்த குடும்பமும் ஆமா. இப்போ இங்க ஹியரிங் நோட்டீஸ் கேட்டதுமே வந்து இறந்து போனாங்களா, காரணம் அங்க ஹியரிங் நோட்டீஸ் கூட்டு போய் இந்த மாதிரி அவங்க வந்து டிடென்ஷன் கேம்ப்ல வந்து அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கூட பரவாயில்ல. ஒரு ஆர்மியில சுபேதாரா இருந்தவர், 30 வருஷம் ஆர்மியில இருந்தவர், அவரோட டாக்குமெண்ட் சரியில்லைன்னு இப்போ அவரை ஃபாரினர் அப்படின்ட்டாங்க. அவரோட வந்து ஃபாரினர் அறிவிச்சிட்டாங்க. ஆனா அவர் இந்திய ராணுவத்துல 30 வருஷம் அவர் வந்து ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர் எல்லா இடத்துலயும் அவர் வந்து டியூட்டி பார்த்துருக்காரு. அவரை வந்து இப்பொழுது வந்து நீ வந்து இந்திய குடிமகனே இல்ல, ஃபாரினர் அப்படின்னு சொல்லி இந்த என்ஆர்சி மெத்தட் வந்து அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துருக்குது. அவங்க வீட்டில் வந்து நாங்கள் இதுக்கு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ஆர்சி நடக்கப்பட்டதால் இங்க வந்து அஸ்ஸாம்ல வந்து எஸ்ஐஆர் தேவையில்லைன்னு ஞானேஷ்குமார் சொல்லியிருக்காரு. இல்ல இப்போ அதுல குறிப்பா அங்க அஸ்ஸாம்ல வந்து அவங்க வந்து இந்திய குடிமகன் இல்லை அல்ல அந்த சோதனைக்கு உட்பட்டவர் அப்படின்னு கேம்பு கூட்டு வந்தா அவங்க சொத்துக்கள் எல்லாம் தரமட்டமாக்கப்படுது. ஆமா, அங்க வீடுகள்லாம் இடிக்கப்படுகிறது. அப்ப இதே மாதிரி நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. ஆனா நமக்கும் இந்த மாதிரி நடக்கும், அந்த பயம் அடிப்பாங்க, நம்ம சொத்துக்கள் சூறையாடப்படும். ஆமா, சொத்துக்கள் சூறையாடப்படும், நம்ம பிள்ளைங்க அனாதையா தெருவில் நிற்பாங்க, நம்ம பிள்ளைங்களை யாருனாலும் என்னன்னாலும் சொல்லலாம், நம்மளை வந்து என்னன்னாலும் சொல்லலாம். இப்ப நான் வந்து ஒண்ணு இங்க இருந்தாலும் நான் 2ஆம் தர குடிமகனா இருக்கும். கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்க, நீ என்ன இந்தியனா? இப்பொழுதே ஒரு இஸ்லாமியரா இருந்தாலும் கிறிஸ்தவரா இருந்தாலும் சங்கிகள் வந்து தெருவில் வந்து நீ வந்து வெளியில இருந்து வந்தவன் தானே அப்படின்னு பாகிஸ்தானி பங்களாதேஷின்னு குத்தி காட்டுறது இருக்கும் பொழுது, இங்க வந்து பங்களாதேஷ்க்கு மிக நெருக்கமாக அங்க நிறைய இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிற இடத்துல வாழ்றவங்களுக்கு பக்கத்து மாநிலத்துல அஸ்ஸாம்ல இப்படி பல்வேறு கண்ணீர் கதைகள், சோகமான நிகழ்வுகள் இது நடக்கும் பொழுது, மோசமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதை கண்ணார பார்த்துருக்காங்க, காதார கேட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் தனக்கு நேர்ந்ததாவே உணர்ந்துட்டு இருக்கிறாங்க. இனி தனக்கு பக்கத்துல வந்துருச்சு, இவ்வளவு தூரத்துல இவ்வளவு நாள் வந்து அது பக்கத்து ஸ்டேட்ல இருந்துச்சு, அது எந்திரிச்சு நீ நமக்கு வருது, நீ நம்மளே அது சாப்பிடும், கடிச்சு மெல்லும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வர்ற பதட்டத்துல தான் இத்தனை பேர் இறந்துருக்காங்க. அதற்கு முழுசா பொறுப்பெடுக்க வேண்டியது உண்மைக்கும் இந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அதிகாரி யாரு, நம்ம ஞானேஷ்குமார், பிஜேபியோட இந்த கொள்கைகள், இதெல்லாம் வந்து முழுக்க இவர்கள் தான் அந்த மரணத்திற்கு காரணம். இது வந்து நிறுவனமயமாக்கப்பட்ட கொலை. நாம சொல்லுவோம்ல, ஐஐடியில போன ஒரு தலித் மாணவன் வந்து அங்க இருக்கிற உயர் ஜாதி வகுப்பினரால இன்டைரக்டா வந்து அவங்க வந்து தற்கொலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தற்கொலையை வந்து சாதாரணமான ஒரு விவசாய கூலியும் ஒரு போர்வை விற்கிறவரும் ஒரு இஸ்திரி பெட்டி போடுறவரும் சாகிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ், என்ஆர்சி ப்ராசஸ். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.